சில நேரங்களில் நம்ம திருமண காரியத்துக்காக என்ன பண்ணுவோம், தீர்மானம் எடுப்போம். அப்ப பாத்தீங்கன்னா சில நேரங்களில் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு தான் சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க, அப்படித்தானே? ஆனா உலகத்தின் ஆசை, உலகத்தின் இச்சை என்ன பண்ணும், அப்படியே தேவையில்லாத நபர்களோடு கூட சொல்லுவோம். நம்ம வசனம் சொல்லுவோம், அப்படியே அதெல்லாம் இல்லை. அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்காக உலகத்தின் மேல ஆசை வச்சு செலக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஆண்டவருக்குரிய பிள்ளைகளா இருக்க மாட்டாங்க. இதுதான் உலகத்தின் மேல இருக்கிற ஆசை, இது தேவன் மேல இருக்கிற ஆசை அல்ல. அப்ப வாலிப பிள்ளைகளும் வாலிப பசங்களும் யாரா இருந்தாலும் நாம ஏற்ற துணையை கர்த்தர் தான் கொடுப்பார். அதனால அதுக்கு முன்னாடி லவ் பண்ணலாமா கேட்டா லவ் பண்ணவே கூடாது. என்னை பொறுத்தவரை என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு உரியதை உங்களுக்கு என்ன வைத்திருப்பது அவரே. அதனால நீங்க ஜெபத்தோடு காத்திருங்க. ஏற்ற சமயம் வரும்போது ஏவாளை கர்த்தர் ஆதாம் இடத்தில் கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொண்டு வருவார். நாமளா போய் ஒரு ஆளை செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் உலகத்தின் மேல உங்களுடைய ஆசையை காண்பிக்கிறது. கட்டுப்பாட்டை இழந்த பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. உங்களுடைய அலங்காரங்கள் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது இல்லை என்பது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சாங்க கூடி அதையே திரும்ப திரும்ப பண்றோம் அப்படின்னா என்னது, இது உலகத்தின் ஆசை.